முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கிய சிறப்பு நிதி தங்களுக்கு பேருதவியாக இருக்கும் என முதியோரும் கைம்பெண்களும் நன்றி தெரிவித்துள்ளனர். விளிம்பு நிலை மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சி தொடர வேண்டும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். ரொம்ப கஷ்டம், வயசாயிடுச்சு, அதனால எங்கேயும் வேலைக்கு போக முடியல. முதலமைச்சர் எனக்கு முதியோர் தொகை 1500 வாங்கின்னு வரேன். இப்போ செய்தி பார்க்கும்போது 2000 போட்டுக்கிறாரு எங்கள் தலைவர். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவர் முதலமைச்சர் முக்கியமான திடீர்னு ஒரு சாதனைகளை செய்துன்னு இருக்காரு. அதனால ரொம்ப மகிழ்ச்சி. மக்களும் நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அதனால இந்த தடவையும் அவர் தான் வருவாரு, வரணும். சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான செய்தி இது. எங்களை போல கஷ்டப்படுற முதியோர்களுக்கு அவரு செய்தது ரொம்ப நல்ல செய்தி இது. நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். மாதம் கலைஞர் ஐயா 1200 எனக்கு முதியோர் காசு அனுப்புகிறாரு. இன்றைக்கி 2000 என் செல்லுக்கு அனுப்பிச்சாரு. ரொம்ப சந்தோஷம். பெண்களுக்கு உண்டானது பஸ் வசதி இலவசமாக செய்கிறாரு. ரேஷன் கடையில் எல்லாமே ஃப்ரீயாகவே கொடுக்குறாரு. திருப்பி மீண்டும் அவர் தான் முதலமைச்சராக வரணும். அவருக்கு ரொம்ப நன்றி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கிய சிறப்பு நிதி தங்களுக்கு பேருதவியாக இருக்கும் என முதியோரும் கைம்பெண்களும் நன்றி தெரிவித்துள்ளனர். விளிம்பு நிலை மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சி தொடர வேண்டும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். ரொம்ப கஷ்டம், வயசாயிடுச்சு, அதனால எங்கேயும் வேலைக்கு போக முடியல. முதலமைச்சர் எனக்கு முதியோர் தொகை 1500 வாங்கின்னு வரேன். இப்போ செய்தி பார்க்கும்போது 2000 போட்டுக்கிறாரு எங்கள் தலைவர். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவர் முதலமைச்சர் முக்கியமான திடீர்னு ஒரு சாதனைகளை செய்துன்னு இருக்காரு. அதனால ரொம்ப மகிழ்ச்சி. மக்களும் நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அதனால இந்த தடவையும் அவர் தான் வருவாரு, வரணும். சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான செய்தி இது. எங்களை போல கஷ்டப்படுற முதியோர்களுக்கு அவரு செய்தது ரொம்ப நல்ல செய்தி இது. நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். மாதம் கலைஞர் ஐயா 1200 எனக்கு முதியோர் காசு அனுப்புகிறாரு. இன்றைக்கி 2000 என் செல்லுக்கு அனுப்பிச்சாரு. ரொம்ப சந்தோஷம். பெண்களுக்கு உண்டானது பஸ் வசதி இலவசமாக செய்கிறாரு. ரேஷன் கடையில் எல்லாமே ஃப்ரீயாகவே கொடுக்குறாரு. திருப்பி மீண்டும் அவர் தான் முதலமைச்சராக வரணும். அவருக்கு ரொம்ப நன்றி.